கெமிக்கல் ஹேர் கலர் வந்து பெர்மனண்டா டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படியெல்லாம் கிடையாது. பெர்மனன்ட் டேமேஜ் கிடையாது. ஆனா 2 திங்ஸ் நீங்க கண்டிப்பா கேர் பண்ணணும். 1 ஹேர் கலர்ல அமோனியா இருக்கும். அமோனியா இருந்துச்சுன்னா அதில் அமோனியா ஏன் அவ்வளோ பேடாக சொல்லுவாங்கன்னா, இந்த உங்களுக்கே தெரியும் நம்ம ஹேர் இருக்குல்ல, ஹேர் எப்படி இருக்கும், நம்ம ஒரு டெரஸ் இருக்குல்ல, டெரஸோட அந்த டைல்ஸ் போடுவாங்க, ஒரு டைல் மேலே ஒரு டைல் மேலே அப்படி டைல்ஸ் போடுவாங்க. அப்படியே தான் நம்ம ஹேர்ல கியூட்டிக்கல் இருக்கு. ஸோ நீங்கள் ஹேர் உள்ளே ஏதாவது ஹேர் இஸ் அ டெட் டிஷ்யூ. ஹேருக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு ஒன்றுமே உள்ளே போட முடியாது. ஹேருக்கு உள்ள கலர் ஃபில் பண்ணணும், அந்த மெடுலா நம்ம கலரில் ஃபில் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? அந்த டைல்ஸ் ஓப்பன் பண்ணால் தானே நமக்கு அந்த கலர் ஹேர் உள்ளே போட முடியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த அமோனியா ரிச் கலர் இருந்துச்சுன்னா, ஒரு சாஃப்ட் கலர் இருந்துச்சுன்னா அது மெதுவாக அந்த சாஃப்ட்லி அந்த டைல்ஸ் ஓப்பன் பண்ணும் ஸ்லோலி. அதுக்கான தான் கலர் நம்ம 40 மினிட்ஸ் வைப்பாங்க. 40 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் தான் அது கலர் உள்ளே போகும் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அர்த்தம்னா இந்த மருந்து இந்த ஹேர் டை ஸ்லோலி அந்த கலர் ஓப்பன் பண்ணி ஒரு டைல் அந்த ஹேர் அந்த மெடுலா உள்ள அந்த ஹேர் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணனா உங்கள் ஹேர் கலர் வரும். ஆனால் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்னா ஷாம்பு ஹேர் வாஷ்னா இப்போ நீங்கள் தலையில் போட்டிங்க, வாஷ் பண்ணீங்க, ஹேர் கலர் ஆயிடுச்சு. நான் இன்னும் அதில் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த அப்ளை பண்ணோன்னே அந்த கியூட்டிக்கல் டக் 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 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அது உள்ள ஒரு செகண்ட் உள்ள அந்த மெடுலா உள்ளே போயிட்டு ஹேருக்கு ஃபில் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கு நல்லா இருக்கா இல்லையா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஒரு மெதுவாக போகுது ப்ராசஸ், ஸ்லோவாக போகுது ப்ராசஸ். அதே ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது, இது நமக்கு நல்லதா இல்லையா.